என்னால ஜீரணிக்கவே முடியல. எந்த காரணத்தை கொண்டு நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு திடீர்னு இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? பின்ன அவங்க 2 பேரும் எவ்வளவு ஆசாசியா பழகுனாங்க. அவங்கள போய் பிரிச்சு என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, சோகத்திலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் டச்சிங்கா இருக்கட்டுமே நான் அவங்கள பிரிய வச்சேன். முடியாது. நீயும் என் பிள்ளையும் பிரியறத என்னால தாங்க முடியாது. ஏங்க நான் வெறும் கதை தாங்க சொன்னேன். உனக்கு அது கதையா இருக்கலாம். யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணுன்னு நீ கற்பனை பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையோட நீ வாழ்ந்து தாத்தா நினைச்சிட்டு இருக்க. அதனால நீங்க பிரியறத என்னால ஒத்துக்க முடியாது. அம்மா, நான் உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. அது நேத்து வரைக்கும். நேத்து சாயந்தரத்துல இருந்து நீதான் என் மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். நேத்து நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு டாக்ஸில வந்து இறங்கணும். இறங்குனதும் இறங்கின வேகத்திலேயே நீ உள்ள போயிட்ட. அப்ப அந்த டிரைவர், இந்தப்பா. அம்மா, அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தீங்களே, அவங்க அப்பா பெரிய லெவல்ல டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவருமா. அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு டெக்ஸ்டைல் சுப்பிரமணியம்னே பேர் வந்துச்சு. ஒரு தடவை நடந்த ஜாதி கலவரத்துல அவங்களுக்கு வேண்டாதவங்க அவங்க கடைக்கு தீ வச்சுட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சரக்கோட மொத்த கட்டடமும் எரிஞ்சு போச்சுமா. அந்த கவலையிலேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் மனசொடிஞ்சு போய் நோயாளி ஆயிட்டாரு. மகாராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு இப்ப அதோட வீட்லயே வேலைக்காரியா இருக்குமா. இந்த வீடு அந்த பொண்ணோடதா? ஆமாமா. அந்த பொண்ணு தன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்டையும் காமிச்சிக்கவே மாட்டாமா. எப்பவும் சிரிச்ச முகமாவே இருப்பாங்கம்மா. அந்த பொண்ணை நினைச்சா எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குதுமா. என் பேர் சுமதி. எங்க அப்பா சுப்பிரமணியம் இந்த வீட்ல எஜமானி வேலைக்காக அனுப்பி வச்சாரு. அப்பா, நட்டுங்கிறது ஒருத்திக்கு மட்டும்தான் அழகு. ஆனா கௌரவங்கிறது நம்ம குடும்பத்துக்கே அழகு. நாளை கழிச்சு என் புருஷனும் பிள்ளையும் ஊர்ல இருந்து வராங்க. அவங்களோட உன்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நீதான் என் மருமகன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ கதை சொன்னதுல எமோஷனல் ஆகி இப்பவே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயத்த எப்ப சொன்னா என்ன? உங்க அப்பா எப்பவும் உன் கல்யாணத்தை பத்தியே கவலைப்படுறதா வாட்ச்மேன் சொல்லுவாரு. அவங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வந்ததும் முறைப்படி உன்னை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரும். உங்க அப்பாக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும். அது வரைக்கும் இத பத்தி எதுவும் நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? ஹலோ, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. சொல்லுங்க. நம்மளை விட வசதியான ஒரு மில் ஓனர், நமக்கு தூரத்து சொந்தம், கௌரவமான ஃபேமிலி, ஒரே பொண்ணு. நம்ம பையன் பர்சனாலிட்டிக்கு பொண்ணு அவ்வளவு பொருத்தமா இருப்பா. சாரிங்க, உங்ககிட்ட கேட்காம நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன, அங்க யாரையாவது பார்த்து மனசுக்கு பிடிச்சு போய் நீதான் என் மருமகன் வார்த்தை கொடுத்துட்டியா? மன்னிச்சிருங்க, உங்களை கலந்துக்காம. ஏய், கம் ஆன், டேக் இட் ஈஸி. மருமக விஷயத்துல என் செலக்ஷனை விட உன் செலக்ஷன் தான் பெட்டர். ஆமா, பொண்ணு படிப்பு எப்படி, வசதி எப்படி, சொந்த பந்தமா இல்ல அந்நியமா? நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை பத்தி நீங்க நேர்ல வரும்போது சொல்றேனே. சீதா, நீ பில்டப் கொடுக்கறத பார்த்தா பேக் ட்ராப்ல பெரிய ஹிஸ்டரியே இருக்கு போல இருக்கு. ஆமாங்க, இத்தனை நாளா நம்ம சுரேந்தருக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவ்வளவு நல்ல பொண்ணு அமையறதுக்காகதான் கடவுளா பார்த்து தள்ளி போட்டிருக்காரோன்னு தோணுது. யாருப்பா? அம்மாவா? ஆமாடா, உனக்கு வரப்போற பொண்ணு யாருன்னு அவ டிசைட் பண்ணிட்டாளா. அப்படியா? இத பாரு, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன், உன் புள்ள கிட்ட பேசு. ஹலோ அம்மா, நான் எனக்கு எங்கேயும் வெளியே போக போறது இல்ல. நீதான் முடிவு பண்ணிட்டல. எனக்கு வரப்போற பொண்டாட்டியோட போட்டோ உடனடியா இமெயில்ல அனுப்பி வை. நத்திங் டூயிங். நாளை கழிச்சுதான் நீ வரப்போற இல்ல, அது வரைக்கும் உனக்கு வரப்போற பொண்ணு எப்படி எல்லாம் இருப்பான்னு கற்பனையில மறந்துகிட்டு. ஐயோ ப்ளீஸ் மதர். சாரி சன். என்னம்மா ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது? வெளியே ஏதோ சாமி ஊர்வலம் போகுதுன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டீங்களா? உனக்குதான் புடவையை நகையும் வச்சிருக்கேன்.
எடுத்துட்டு போய் ரெடி ஆகு. நீயும் என் கூட ஸ்டேஷனுக்கு வர. ஸ்டேஷன் நானும் உங்க கூட வருதா? ஆமா, உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு அப்பனும் புள்ளையும் என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க. உன்னை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோ, அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எடுத்துட்டு போய் ரெடி ஆகு. என்னங்க என்ன எடுக்கணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். ஐயோ, நான் பாத்துக்கிறேம்மா. மணி ஆச்சு, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. தலையில அடிபட்டு ஒரு அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க கூட வந்தது நீங்க தானே? நீங்க அந்த அம்மாக்கு என்ன வேணும்? சொல்லுங்கம்மா, நீங்க அந்த அம்மாவுக்கு என்ன உறவுமுறை? நான் உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. அந்த அம்மாவோட நெருங்கிய சொந்தக்காரங்க யாரும் வரலையா? அவங்கள கூட்டு வரதுக்காக எங்க அப்பா. டாக்டர், இவர்தான் அந்த அம்மாவோட சன், அவர் ஹஸ்பண்ட். சாரிங்க, காப்பாத்த முடியல. சுமதி, மச்சாய், ஓ மச்சாய், போய் என் மச்சானுக்கு அப்படி ஒரு நிலைமை வரணும். என் மச்சான் இன்னும் புது மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்காரு. என் தங்கச்சி கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஏங்க, இறந்து போனவங்க வயசு 39, 40ன்னு சொல்றாங்க. யோ, நீ சொல்றது இங்க இறந்து போன என் ஒண்ணு விட்ட தங்கச்சியை பத்தியா? நான் சொல்றது ஊர்ல உசுரோட இருக்கிற என் கூட பிறந்த தங்கச்சியை பத்தி. அவ கல்யாணம் ஆகி புருஷனோட 2 வருஷம் தான் வாழ்ந்தான். போன மாசம் புருஷன் செத்து சின்ன வயசுலயே அவ விதவை ஆயிட்டாயா. இங்க மச்சான் பொண்டாட்டி இழந்துட்டாங்க, அங்க தங்கச்சி புருஷனை இழந்துட்டா. பொண்டாட்டி இல்லாத மச்சான் நினைச்சு அழுகிறதா, புருஷன் இல்லாத தங்கச்சி நினைச்சு அழுகிறதா, இல்ல 2 சேர்த்து நினைச்சு அழுகிறதா? மச்சான், தங்கச்சி மச்சான், கொஞ்சம் வெளியே வாங்க. யோ இரியா, இப்பதான் மனசுல எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கேன். வெளியே வந்து இஷ்டம் போல கொட்டிக்கோங்க. இங்க கொட்டினாதான் ஒர்க் அவுட் ஆகும். யோ, வெளியே வாயா. யோ, யோ. இவதான் நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு. அவ வந்ததுல இருந்து கூடவே இருந்திருக்கா. அந்த ஆக்சிடென்ட் அப்போ பக்கத்திலே இருந்திருக்கா. வேலைக்கார பொண்ணுனாலும் ரொம்ப விவரமான பொண்ணு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருக்கா. அது வரதுக்குள்ள பக்கத்துல டாக்டரை கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்க வச்சு. ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லா விதி. சீதாமா பார்த்து வச்ச பொண்ணு யாருன்னு தெரியல. நீங்களே அந்த வேலைக்கார பொண்ணு தான் வந்ததுல இருந்து கூட இருந்ததுன்னு சொல்றீங்களே, அவளை கேட்ட விவரம் தெரியாது? சுமதி, இங்க வாமா. ஏமா, நீ என் வைஃபோட மார்க்கெட்டுக்கு போகும்போதோ வரும்போதோ இல்ல துணையா இங்க படுத்திருக்கும் போதோ என் மருமகளை பத்தி சீதா ஏதாவது சொன்னாளா? நல்லா யோசிச்சு பாரு சுமதி. எங்க அம்மா டெய்லி உங்ககிட்ட பேசுனதுல இருந்து அந்த பொண்ணோட ஊரு பேரு இல்ல அவ எங்களுக்கு என்ன உறவு முறை, இதுல ஏதாவது சின்ன ஒரு ஹிண்ட் கூட கிடைக்கலையா? ஏங்க, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்க 2 பேர்கிட்டயே சொல்லாதப்போ போய் ஒரு வேலைக்கார பொண்ணு இவகிட்டயே அது சொல்லிருப்பாங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஆத்மசாந்தி கூட தேடி கொடுக்க முடியாத ஒரு பாவி ஆயிட்டுமே. நியூஸ் கேட்கலாம், பேட்டரி வீக் ஆயிடுச்சு. வேற சுரேந்தர் கிட்ட சொல்லு, பேட்டரி மாத்த சொல்லு. ஓகே மாம்ஸ். மாம்சா இல்ல, மாமான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கும், அதான் மாடனா மாம்ஸ். இரு, வந்ததுல இருந்து உனக்கு கேட்கணும்னு இருக்க. என்ன இது ட்ரெஸ்? இது யூத்ஸ் மாம்ஸ். ஏய், நீ 6ஆம் கிளாஸ் கூட படிக்கல.
யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி கான்வென்ட் கார மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன்? அதான் சொல்லிட்டீங்கல்ல படிப்பு இல்லைன்னு, அதை சரி பண்றதுக்கு தான் அந்த உடுப்பு. போடா. வணக்கங்க ஐயா. இந்த வீட்டம்மா வழக்கமா என்கிட்ட தான் காய்கறி வாங்குவாங்க. சொந்த வீடுங்கிறதால தினம் தினம் காசு வாங்குறத விட நிறுத்தி வச்சோம்னா நமக்கு ஏதாவது உபயோகம் இருக்கும்னு ஒரு 650 ரூபாய்க்கு நிறுத்தி வச்சேங்க. திடீர்னு அவங்க தவறிட்டாங்க. சரி, துக்க காரியம் முடிக்கிறதுக்குள்ள யார்கிட்ட போய் என்னன்னு கேட்கறதுன்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்போ காசு கொஞ்சம் நெருக்கமான சூழ்நிலை. 500 ரூபாய் கொடுத்தா போதும், மிச்சத்தோட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லப்பா, அது கடன் வாங்குறது சீதாவுக்கு பிடிக்காது. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த கிச்சன்ல எங்கேயாவது எழுதி வச்சிருக்கால பாக்குறேன். இல்ல நான் வேலைக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சரிப்பா, வரேன். நான் தினம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் இதே வீதியில தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பொய் சொல்ல போறாரு. நீங்க போங்க, நான் பே பண்ணிடுறேன். சரிங்க, வாங்கிக்க. சுமதி, கீழே கிடக்குற அந்த ஊசி எடுக்க போறீங்க? ஆமா. நான் காலையிலே கவனிச்சேம்மா. அது காதறந்த ஊசி, நூல் எதுவும் கோக்க முடியாது. அதனாலதான் நான் எடுக்கல. சொன்னா கேளு சுமதி, அது துருப்பிடிச்ச ஊசி, அதனால எந்த உபயோகமும் இல்ல. எல்லா விஷயத்திலயும் நமக்கு என்ன உபயோகம்னு மட்டும் பார்க்க கூடாது. நம்மனால அடுத்தவங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்குதான்னு பார்க்கணும். காலில் செருப்பு இல்லாம எவ்வளவு பேர் வீதியில் நடக்கிறாங்க. இந்த துருப்பிடிச்ச ஊசி யார் காலையாவது குத்துச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே. இதுதான் பகவத்கீதையோட சாராம்சம். எல்லா விஷயத்திலயும் உங்க அப்பா மாதிரியே பிசினஸ் மைண்டாவே கால்குலேட் பண்ணாம ஃபியூச்சர்ல நீயாவது கொஞ்சம் பிராட் மைண்டா பொது நலத்தோட யோசிடா. நாம ஒரு காலத்தில் நல்லா இருந்தப்போ இவரோட அப்பா நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ நீ தினமும் ஸ்கூலுக்கு கார்ல போயிட்டு இருப்ப. கார்த்திக் நடந்து போவாப்ல. பாப்பா கார்த்திக், நம்ம வண்டியில ஏத்துப்போன்னு சொல்லி நீ ஏத்துக்குவ. அதே நல்ல மனசுதான் கார்த்திக் கூட இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவர் இருக்கிற வசதிக்கு பொண்ணு தேடாம உன்னை தேடி வந்திருக்காரு. அப்பா, அவர் நல்ல மனசு எனக்கு புரியுதுப்பா. ஆனா முதல்ல இவர் இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ இவங்க அம்மா வாசல்ல வந்து இறங்கி, ஏண்டா போய் எச்சல் எடுக்கிற ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலயா பொண்ணு எடுக்கணும்னு நடு வீதியில 4 பேருக்கு முன்னாடி உங்களை எவ்வளவு கேவலப்படுத்திட்டு போனாங்க. அதை நான் எப்படிப்பா மறக்கிறது? யோ பாலு, ஆனா நம்ம வீட்டுல ஒரு அம்மா செத்துட்டாங்கல்ல. ஆமா. நாங்க போய் சொல்லி ஒரு 500 சுட்டிட்டேன். நீயும் போய் பால் பாக்கெட் ஒரு 500 இருக்கு சொல்லு, கொடுத்துருவாங்க. போயா. சீ, என்ன பொண்ணுமா நீ? அன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் அம்மா பார்த்த பொண்ணு யாருன்னு மாறி மாறி கேட்டப்போ நான் தான் டக்குன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ஏன் தலை குத்து நின்ன? அப்பா, அன்னைக்கு எல்லாரும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை வேலைக்காரினே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு வாயே வரல. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்பா ப்ளீஸ் அவசரப்படாதீங்கப்பா. நான் பேசிக்கிறேன் மாமா. அவன் பாவம் அவனோட மட்டும் போகாது, அவன் போவான். என்னாச்சுப்பா? நான் காய்கறிக்கார காசு பாக்கி இருக்குன்னு சொல்லும் போது வேலைக்கார பண்ண ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ? சொல்ல காசு தூக்கி கொடுத்தல. சரிப்பா, இப்ப அதனால என்னாச்சு? என்ன ஆச்சா? அவன் நம்மளை ஏமாத்துறது மட்டும் இல்லாம இன்னொருத்தருக்கு வேற ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். நம்ம இப்படியே ஏமாந்துட்டு இருந்தோம். உங்க அம்மா பார்த்த பொண்ணு இவதான்னு எவ்வளவு ரோட்ல போற பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கொண்டு வந்து உன் தலையில கட்டிடுவாங்க. உன் தலையில கட்டிடுவாங்க. இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாதுடா. காசுக்காக யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்கு போலாம்ப்பா. இல்லம்மா, போலாம்ப்பா. இருமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சொல்லாம போன எப்படிமா? இல்லப்பா, எழு வீட்டுல கூட ஏமாத்திட்டாங்களேன்னு அவர் கொதிச்சு போயிருக்காரு. அவரு சொன்ன பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கும் எனக்கும் என்னப்பா பெரிய வித்தியாசம்? இப்ப போய் நீங்க சொன்னா எதை வச்சு நம்பர்னு அவங்க கேட்பாங்க. அப்ப நம்ம என்னப்பா பதில் சொல்றது? கரெக்ட். ஆனா என்ன நடந்ததுன்னு ஒவ்வொன்னா விளக்கமா வேண்டாம்ப்பா சொல்லுவோம். ப்ளீஸ். இப்போ நமக்கு இருக்கிற மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்திப்போம். அது போதும். குட் மார்னிங் சிஸ்டர். சிஸ்டர், என்ன ஞாபகம் இருக்குங்களா? அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா திடீர்னு சொல்லி எனக்கு ஒரு பிரைஸ் கூப்பன் கொடுத்தீங்களே, ஓ அதுல எனக்கு 1 லட்சம் வந்துருச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இனிமே ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு முன்னேறலான்னு நானே சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க.